ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் 24 மணி நேரத்தில் 20 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் தேர்தலை புறக்கணிக்க கோரி போராட்டம் நடத்திய உள்ளூர் மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்தி வரும் பாகிஸ்தான் ராணுவம். मारे जा रहे हैं नौजवानों को। ये देखिए पाकिस्तानी फोर्सेज ने स्टेट फायर किए नौजवानों पे। பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதில் கடந்த 24 மணி நேரத்தில் 20 பேர் பலியாகியுள்ளனர். மேலும் விவரங்களை பதிவு செய்வதற்காக நமது மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜோ மகேஸ்வரன். தற்போது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் என்னதான் நடக்கிறது? இத்தனை பேர் பலியாகியுள்ளனரே, முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்க ஜோ மகேஸ்வரன். திவ்யா, நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காட்சிகள் என்பது POK என்று சொல்லப்படுகிற பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற காஷ்மீர் பகுதி. அந்த பகுதியில ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து மக்கள் ஒரு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. ஏன்னா அடுத்த மாதம் அங்க ஒரு தேர்தலை நடத்துறாங்க POK பகுதியில. அந்த தேர்தலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேர்தல் புறக்கணிப்புக்காக அங்கு இருக்கிற அவாமி கூட்டு நடவடிக்கை குழு இந்த தேர்தல் எதிர்ப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க. 5ஆம் தேதியிலிருந்து இந்த மக்கள் மீது கண்மூடித்தனமான தாக்குதலை பாகிஸ்தான் ராணுவம் நடத்திட்டு இருக்கு. அதுல ஒரு காட்சிகளை தான் கடந்த 24 மணி நேரத்துல அந்த POK பகுதியில ராவ்லா கேட்டுங்கிற ஒரு இடம் தான், அந்த இடத்துல நடந்த துப்பாக்கி சூடு தான். பாக்குறதுக்கே பதைக்க வைக்கிற இந்த அட்டூழியத்தை அத்துமீறலை செய்தது யாருன்னா பாகிஸ்தான் நாட்டுடைய ராணுவம். மக்கள் அங்க போராட்டம் நடத்துறாங்க. பாகிஸ்தான் அரசுக்கு எதிரான போராட்டத்தை அவங்க தொடர்ந்து முன்னெடுக்கிறதை தொடர்ந்து தேர்தல் புறக்கணிப்பு, தேர்தல் வேண்டாம் என்று மக்கள் அங்க பிரச்சாரம் பண்றாங்க. அந்த பிரச்சாரம் பண்ற அமைப்பினுடைய மையக்குழுவுல மிக முக்கிய பொறுப்புல இருக்கிற உமர் நபீனுடைய சகோதரர் உஸ்மான் நபீன் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்டோர் இந்த 24 மணி நேரத்துல மட்டுமே கொல்லப்பட்டிருக்காங்க. 50க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரதை பார்க்க முடிகிறது. 5ஆம் தேதியிலிருந்து தற்போது வரை 80 பேர் பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய அத்துமீறிய கொடூர தாக்குதலால கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த மக்கள் அங்க ஒரு தேர்தல் நடத்துறாங்க. அந்த தேர்தல் எங்களுக்கு வேண்டாம், எந்த அடிப்படை வசதிகளும் இல்லாமல் இருக்கிறோம், எங்களை ஒரு அகதிகளை போல இந்த நாடு நடத்துது, பாகிஸ்தான் நடத்துது, அதனால் அதிலிருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் போராட்டம் நடத்துறாங்க. அந்த பகுதி முழுக்க சடலங்களா இருக்கிற அந்த காட்சியையும் பார்க்க முடிகிறது. நான் ஒரு மைலையில் தப்பித்திருக்கிறேன், எங்க பகுதி முழுக்க சடலங்களாகவே காணப்படுகின்றன, இறைவன் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று அதே பகுதியை சேர்ந்த இந்த ராவலகேட் பகுதியை சேர்ந்த அகில் பாய் என்கிற ஒரு சமூக செயற்பாட்டாளர் சமூக ஊடகங்கள்ல அதிகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். தன்னுடைய சமூக ஊடக பக்கத்துல ஒரு பதிவை வெளியிட்டிருக்கார். உலக ஊடகங்கள், சர்வதேச ஊடகங்கள் இந்த கொடூரத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லணும், இந்த மக்கள் மீது நடத்துற கண்மூடித்தனமான தாக்குதலை தடுத்து நிறுத்தணும், எங்களை காப்பாத்துங்க, 24 மணி நேரத்தில் மட்டுமே வெறும் சடலங்களாக தெருமுழுக்க கிடக்கு, இப்படி ஒரு வாகனத்துல அப்படியே இந்த செய்யறதெல்லாம் ராணுவம், பாகிஸ்தானுடைய ராணுவம். கிட்டத்தட்ட 14,000 பேர் ஆயுதம் ஏந்திய ராணுவத்தினர் அங்க குவிக்கப்பட்டிருக்காங்க.
மக்கள் மீது குறிபார்த்து சுடுவதில் பயிற்சி பெற்ற நிபுணத்துவம் பெற்ற ராணுவ வீரர்களை அவர் வரவழைத்திருக்கிறார்கள். ஜனநாயக ரீதியில போராட்டம் நடத்துகிற பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில இருக்கிற மக்கள் மீது கண்மூடித்தனமான தாக்குதல் தொடர்ந்து கொண்டிருக்கு. சர்வதேச சமூகம் இந்த மக்களுக்கு ஒரு தீர்வை காணணும், ஒரு அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கணும், எங்களை காப்பாத்துங்க அப்படிங்கிற குரல் அந்த பகுதியில இருந்து சர்வதேச சமூகத்தை நோக்கி எழுந்திருக்கிறது, வேண்டுகோளை விடுத்திருக்காங்க. அந்த காட்சிகளை தான் இப்போ பார்க்கிறோம். திவ்யா, முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஜோ மகேஸ்வரன். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.